சுவாமி கொம்பா ஏப்பா அவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுறாங்கன்னா அப்புறம் அவங்க ஊரு வரையா 150 கொடுத்துக்கிறாங்க பேசுறாங்க. 6 10 பிள்ளைங்களா இல்ல பாரு 6 10 பிள்ளைங்களா தெரியல. சரி சரி எல்லாம் நோம்பி சமயத்துல முடிஞ்சு நாடேஜே பேசுறேன். அதாவது பெண் என்றால் பேயும் மனம் இறங்குமா? பெண் என்றால் பேயும் மலை கூட மனம் இறங்கும். அதெல்லாம் கிடையாது. எங்க ஊர் பிள்ளைங்கள பெண்ணு முன்ன டப்புன்னு முடிச்சிடும். அப்படியே சும்மா முடுக்கி அடிச்சானா சரி கோமாளி உதிர்த்தாட எல்லாரும் சூதி நடந்து குதாண்டாரு பண்டரு நத்தவலாம் படி தலை கால் ரெண்டு படி வச்சிருக்கோம். வேண்டா பப்பா பாவம் என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியுமா? எனது தாயாரும் மாயவர், எனது தந்தையாரும் மாயவர். ஏப்பா புரிஞ்சு பேசுறியா புரியாத பேசுறியா? அறிஞ்சு பேசுகிறேன். தெரிஞ்சு பேசுறியா தெரியாத பேசுறியா? தெரிஞ்சு பேசுகிறேன். அவர்தான் ஐயா செந்தமிழ் புலவர். புலவர் செய்தி வாசிக்கிறாங்க. இல்ல தாயாரும் மாயவன் தந்தையாரும் மாயவன் அப்படின்னா அது எப்படி சாமி? ஒரு ஆணுக்கு பெண்ணுதான் குழந்தை பிறக்கும். தம்பி உனக்கு தெரியுங்களா? ஆணுக்கு பெண்ணுக்கு தானே குழந்தை பிறக்கும். அப்படியே பிறக்கும். உனக்கு தெரியுங்களா? ஆணுக்கு பெண்ணுக்கு தானே குழந்தை பிறக்கும். அதுதான் உலக நீதி. அப்படி இருக்கும்போது தாயாரும் மாயவன் தந்தையாரும் மாயவன் அது எப்படி? நீ கேள்வியை கேட்கின்றாய் நீ இப்பொழுது. கேள்வியை கேட்கவில்லை அன்பா. நான் எப்படி ஆணுக்கு மட்டும் பிறந்தவன் என்று தெரியுமா? அன்று ஒரு நாள் எனது தந்தையாராகிய யார் மாயக்கண்ணன் திருப்பால் கடலில் நித்திரையாகி கொண்டிருக்கும் பொழுது அவரது தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை தண்டானது உழைத்தது. ஓ தொப்பில் வழியாக தாமரை தடாகத்தை உண்டு செய்து தாமரை தடாகத்தின் வழியாக கனி 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 நாளைக்கு இமிச்சிங்காய் சோறு ஆக்குறோம். இமிச்சிங்காய் எலுமிச்சிங்காய் இல்லையா? அதே முன்னாடி வரப்போ கூட்டுக்கு வரும்போது போக வேண்டாம்னு சொன்னாங்க. நானும் ஒரே ஆட்டுக்காட்டி ஏன் போக வேண்டாம் இமிச்சிங்காய் வாங்கி கொடுத்துட்டு போகணும். அதனால வந்து இமிச்சிங்காயே வாங்கிட்டு போகணுங்க. இல்லைன்னா பெரிய ஒத்திரிமா போயிருந்தேன். ஏகப்பட்ட ஒத்திரி சாமி என்ன மாதிரி சொல்றாங்க. அப்படியே மேஜை வச்சுக்கிட்டு அப்படியே திரியிறோம். மேஜை இல்லாதவும் திரியிறோம். ஆனா பொட்ட பிள்ளைங்க வந்து ஆம்பளை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் வந்து ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளை இப்படி போய் இப்படின்னு அடிச்சுட்டா இப்படின்னு ஒரே அடி வச்சுட்டா போச்சுங்க. என் மொண்டாட்டியெல்லாம் அடிச்சு விட்டுனா அவ்வளவுதான். என்ன அடிக்கிற அடிச்சு விட்டு இப்படி குமிஞ்சு குபீர்னு கமுந்து படுத்துக்கிறாங்க. கமுந்து படுத்துக்கிட்ட ஒரு வாரம் ஆகுதுங்க. நான் இப்படி திருப்பி திருப்பி பாக்குறேங்க வந்துடுறாங்க. முடியவில்லை. இழுத்தா இழுக்குதுங்க. மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிருச்சு சாமி. நானும் ஒரு வாரம் பெரட்டி பாக்குறேன் சாமி. ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு வாரம் 6 மாசம் தான் கஷ்டப்படுறேன். சாவலுக்கு முடியாது. அதனால நாங்க ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க வந்து 90% அடிக்கிறது இல்லை சாமி. தம்பி வேண்டாங்கிறவங்க மட்டும் தான் அடிச்சு விட்டு அப்படி திருப்பி திரியிருங்க. நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் நான் பார்த்து இப்படி கையை உள்ள விட்டாதான் இதெல்லாம் பிறக்கும். என்ன போட்டுக்குள்ளியா? இல்லப்பா இப்படி கையை நீட்டி வரத்தை காட்டினால் குழந்தையானது பிறக்கும். அதாவது எறும்பு முதல் யானை கிடைச்ச வரை 86 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் இப்படி கை நீட்டி அருள் பாலிச்சாத்தான் குத்திரவாகிய கரு உருவாகும். கரு உருவாக்குறது உங்களுக்கு வேலை. வேலை அதுதான். பிண்டம் பிடிப்பது. ஏப்பா உங்களை தாங்க தேடி தெரிஞ்ச என்னையவா ஆண்டவா என்னையா தெய்வலோகத்தில் வந்திருந்தார். அங்க ஒரு தேவ சபையில பாத்துக்கலாமே. அங்க வந்து தேடிதான் பாத்துங்க. அட்ரஸ் ஆதார் கார்டு வேணும்ட்டாங்க. ஆதார் கார்டு வர இல்லீங்களா? அதனால தான் இங்க விட மாட்டேன்ட்டாங்க சார். சரி சரி. அதனால என்ன